ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் போடாமல் தக்காளி சோறு சுலபமாக்குறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தக்காளி சோறு ஆக்கிறதுக்கு தேவையான பொருளுங்க: 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பழங்கள் எடுத்திருக்கேங்க. அரை கிளாஸுக்கு தேவையான 8 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகாய். எப்படி ஆகுன்னு பார்த்துக்கோங்க. அரை கிளாஸுக்கு தேவையான 8 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். எளிதான முறையில் தக்காளி சோறு எப்படி ஆகுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தக்காளி சோறுக்கு வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலை ஊற்றின மணமாக இருக்குங்க. 2 ஸ்பூன் நெய். நல்லா காஞ்சிக்கிடட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து வச்ச பட்டை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் அதுகளை எடுத்து வச்சுட்டு அதை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகாய் கறியும் போட்டுக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் வதங்க கொஞ்சம் தூள் உப்பு, நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி ஒரு 8 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சு அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். மல்லித்தூள் போடலாங்க, சீரகத்தூள் போட்டாலே போதும், நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடல. இந்த மாதிரி ஆக்கி பாருங்கள், எப்படின்னு பார்த்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உலக்கில் 3 உலக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு உலக்கு எடுத்துருக்க அரிசி, இதில் 3 உலக்கு ஊற்றிக்கோங்க. உங்கள் சாப்பாடு அரிசி எவ்வளோ தண்ணி எது பிடிச்சிக்கோமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் 3 உலக்கு தண்ணி ஊற்றுறேங்க. இதில் ஒரு உலக்கு எடுத்தனால தேவையான அளவு கல் உப்பு எடுத்துருக்கேங்க. உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தாட்டி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்ச பிறகு அரிசி கழுவி எடுத்து வச்சு அதை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுங்க. அதில் உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாட்டி போட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அதில் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி சோறு ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் இறக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கிளறிட்டுருவோம். புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு எதுவும் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக ஆக்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.